ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா யூனிவர்சிட்டி ட்ரிபிள் ஐ டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய E3601 ப்ரொடக்ஷன் அண்ட் ஸ்விட்ச் கியர் சப்ஜெக்டான எக்ஸாம் வந்து இப்போ 6ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ இந்த சப்ஜெக்ட் நம்ம ஈஸியாக பாஸ் ஆகிறதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஓகே, ஃபஸ்ட் யூனிட் 1 பொறுத்தவரைக்கும் டோட்டலாக வந்து 4 கொஷின் கொடுத்துருக்கேன். நியூட்ரல் கிரவுண்டிங்ஸ், அதோட ஸ்கீம்ஸ் மெத்தட்ஸ்லாம் கேட்பாங்க. அதே மாதிரி வேரியஸ் ப்ரொடெக்ஷன் ஜோன்ஸு, எசென்ஷியல் குவாலிட்டிஸு, நெக்ஸ்ட் அந்த ப்ரைமரி அண்ட் பேக்கப் ப்ரொடெக்ஷனு, அப்புறம் இந்த காஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபால்ட்ஸ் இதெல்லாம் நல்லா படிச்சிங்க. இந்த யூனிட்டில் இந்த 4 கொஷின் நல்லா படிச்சிங்க. நெக்ஸ்ட் யூனிட் 2 பொறுத்தவரை ரொம்பவும் ஈஸி தான். ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா நெகட்டிவ் சீக்வன்ஸ் ரிலே கொஷினும், அதுக்கப்புறம் இந்த டைரக்ஷனல் அண்ட் நான் டைரக்ஷனல் இண்டக்டிவ் டைப் ஓவர் கரண்ட் ரிலே இந்த டாபிக் கொஷினும் நல்லா படிச்சிங்க. இந்த டைரக்ஷனல் அண்ட் நான் டைரக்ஷனல் டைப் கொஷின் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கேட்பாங்க. ஸோ நல்லா டீட்டெயிலாக நல்லா படிச்சிங்க. நெக்ஸ்ட் யூனிட் 3 பொறுத்தவரை இந்த பஸ் பார் ப்ரொடக்ஷன் கொஷின் வந்து ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். அதில் வரக்கூடிய இந்த டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ், வேரியஸ் ப்ரொடக்ஷன் ஸ்கீம்ஸ்லாம் நல்லா படிச்சிங்க. நெக்ஸ்ட் இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஜென்ரேட்டர், ப்ரொடக்ஷன் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர், அப்புறம் அந்த மோட்டார் நல்லா படிச்சிங்க. நெக்ஸ்ட் யூனிட் 4 பொறுத்தவரை 5 கொஷினாக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 5 கொஷின் நல்லா படிச்சிங்க. இதுலேயும் முக்கியமாக அந்த நியூமெரிக்கல் ரிலேயோட பிளாக் டயக்ராம் டீட்டெயிலாக நல்லா படிச்சிங்க. அப்புறம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் பிரின்சிபல் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிக் ஓவர் கரண்ட் ரிலே இந்த ஃபஸ்ட்டு 2 விஷயம் நல்லா தெளிவாக படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு கடைசியாக யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் ஏர் பிளாஸ்ட் சர்க்யூட் பிரேக்கர் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கொஷின் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ வித்தவுட் சாய்ஸாக இந்த ஃபஸ்ட் கொஷின் எல்லாருமே நல்லா படிச்சிங்க. இது கூட அந்த SF6 சர்க்யூட் பிரேக்கர் கொஷின், அதாவது சல்ஃபர் எக்ஸாஃப்ளோர் கொஷினும் நல்லா படிச்சிங்க. மேக்ஸிமம் இந்த ஃபஸ்ட்டு 2 கொஷினில் ஒரு கொஷின் வந்து வந்துடும். இருந்தாலும் சேஃப்டி என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 3வது கொஷினும் அப்புறம் அந்த 4வது பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2 மார்க்லையும் கொஞ்சம் யூஸ் ஆகும். ஸோ அந்த 4வது கொஷின் நல்லா படிச்சிங்க. ஓகே, இப்போ ஓவராலாக 5 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்தாச்சு. அதே மாதிரி பார்ட் சி பொறுத்தவரைக்கும் கரண்ட் ரியாக்டன்ஸ்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி ப்ராப்ளம் கேட்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்த்த கொஷின்ஸ்லேருந்து கூட எதனா ஒரு கொஷின் வந்து பார்ட் சிலையும் கேட்கலாம். ஸோ டைம் இருக்கிறவங்க ப்ராப்ளம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்த்து வச்சுங்க. அண்ட் இதுக்கான நோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிடுறேன். அந்த டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ ஜாயின் பண்ணி டெவலப் பண்ணிங்க. அதே மாதிரி 2 மார்க் பொறுத்தவரை எந்த மாதிரி படிக்கிறீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து பிக் கொஷின் படிச்சிருவீங்க. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா சில டாபிக்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடும். இதில் கவர் ஆகாத சில ரிமைனிங் டாபிக்ஸில் இருக்கக்கூடிய ஜஸ்ட் ஒரு பேசிக் டெஃபினேஷன் மட்டும் நல்லா படிச்சுட்டு போங்க. இந்த மாதிரி நீங்கள் படித்தாலே மேக்ஸிமம் 2 மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஓகே, எல்லாருமே நல்லா படிங்க. இந்த சப்ஜெக்டான நோட்ஸ் வந்து வேணுன்றவங்க மட்டும் டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுன்றவங்க குரூப்பில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை.